வெல்கம் டு சீசனிங்ஸ் வித் ஸ்வேதா. இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து பன்னீரை நல்லா டாஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் பட்டர் சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் பன்னீரை நல்லா இந்த பட்டரில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் பட்டர் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போது 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது நான் இந்த பன்னீர் கிரேவிக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, காஞ்ச மிளகாய், எல்லாம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அந்த கடாயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய், தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சுட்டு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது திரும்ப அதே கடாயில் பட்டர் சேர்த்திக்கோங்க. தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து சிம்மில் வச்சு இந்த பொடியெல்லாம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும். இதில் ஒரு 1 to 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன் நான். இப்போது இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவியை ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் பட்டர், கசூரி மேத்தி ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா தயார்.